தஞ்சை அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி நெல்லைத்தோப்பு தொகுதிகளுக்கான தேர்தல் பரப்புரை நாளை மாலையுடன் நிறைவடைவதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சையில் அதிமுக வேட்பாளர் ரங்கசாமியை ஆதரித்து தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வாக்கு சேகரித்தார். வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்த அமைச்சர் காமராஜ் பெண்களை சந்தித்து அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். தஞ்சை தொகுதி அதிமுக வேட்பாளர் ரங்கசாமியை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய சரத்குமார், காவிரி முல்லை பெரியாறு பிரச்சனைகளை தீர்த்து வைத்தவர் முதலமைச்சர் ஜெயலலிதா என்று புகழாரம் சூட்டினார். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பொய்யான தகவலை வெளியிட்டு வருவதாகவும் சரத்குமார் குற்றம் சாட்டினார். தஞ்சை தொகுதி தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா செட்டிக்கு ஆதரவாக அக்கட்சியின் இளைஞரணி செயலர் சுதீஷ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அன்னை சத்யா விளையாட்டு அரங்கத்திற்கு சென்ற சுதீஷ் அங்கு நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் தேமுதிகவின் முரசு சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். இதனிடையே தஞ்சையில் வாகன சோதனையில் 2,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பட்டுக்கோட்டை சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட கண்காணிப்பு குழுவினர் நிசார் அகமது என்பவரது உரிய ஆவணமின்றி எடுத்து சென்ற 2,40,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நெல்லைத்தோப்பு தொகுதியில் முதலமைச்சர் நாராயணசாமி, துணை சபாநாயகர் சிவக்கொழுந்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நடைபயணமாக சென்று வாக்கு சேகரித்தனர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் நாராயணசாமி, கடந்த 5 மாதங்களில் காங்கிரஸ் அரசின் சிறப்பான செயல்பாடுகளை முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நெல்லைத்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரை ஆதரித்து புதுச்சேரி சட்டமன்ற அதிமுக தலைவர் அன்பழகன் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அன்பழகன், நெல்லைத்தோப்பு தொகுதி பிரதிநிதியாக வெற்றி பெற்ற ஜான்குமார் பெருமளவில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தொகுதியை ராஜினாமா செய்தவர் என்று குற்றம் சாட்டினார். நெல்லைத்தோப்பு தொகுதியில் நாளை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைவதால் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்துள்ள நபர்கள் தொகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தேர்தல் அதிகாரி மலர்கண்ணன் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே முத்தையார்பேட்டை காவல் நிலைய போலீசார் மற்றும் பறக்கும்படை அதிகாரிகள் புதுச்சேரி மார்க்கெட் பகுதியில் சோதனை மேற்கொண்ட போது காரில் உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 45 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர்.